நம்ம வீட்டில் குளிக்கிற தண்ணி போகிற இடத்துலையும் பாத்திரம் கழுவுற தண்ணி போகிற இடத்துலையும் குறைஞ்சது ஒரு 5-6 வாழைக்கன்று மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னாலே போதுங்க. நமக்கு மாதத்துக்கு ஒரு வாழைத்தார் கிடச்சிடும். அவ்வளோ சூப்பராக வந்துடும் சீக்கிரமேன்னு. பக்கத்தில் ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டியாக கன்று வந்து வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு மாதிரியே ஆயிடுது. இந்த நெட்டுக்கு வந்து ஒரு 4 கன்று தாங்க வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தோப்பு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நிறைய தார் போட்டிருக்கு. தார் வந்து போட்டுருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கண்ணெல்லாம் கொஞ்சம் களைச்சி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா தார் நல்லா வந்து பெருசாகும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பக்க கண்ணெல்லாம் எடுக்க மாட்டோங்க. நாங்கள் அப்படியே விட்டுருவோம். வர்ற அளவுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய தாராக வந்து மட்டும் நம்ம வீட்டு யூஸுக்கு தானே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஒரு தாருக்கு குறைஞ்சது ஒரு 6-7 சீப் கண்டிப்பாக வந்துடுங்க. இது பாருங்கள், ஒரு அளவான தார் இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் நம்ம வீட்டு யூஸுக்கெல்லாம் சரியாக இருக்கும். பாருங்கள், சுற்றிலும் வந்து எந்த கண்ணையுமே நாங்கள் களைச்சி விடலை. மேலே பழம் பாருங்கள், ஒன்று நல்லா திரண்டு வந்துருச்சு. முகம் பழுத்திருக்கா. இதை நம்ம இனி எடுக்காமல் விட்டுட்டோம்னா குருவி வந்து கொத்தி சாப்பிட்டு போயிடும். இதை வந்து நம்ம ஒரு தார் வந்து முழுசாக வெட்டாமல் நான் சீப்பாக தான் அறுத்தெடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து பச்சை பழம். நம்ம வெட்டி வச்சதும் ஒரு 2 நாளில் பழுத்துரும். அப்படியே பழுத்துருச்சுன்னா காம்புலேருந்து உதிர்ந்து போயிடும். பக்கத்தில் கூட ஒரு தார் வந்திருக்குது பாருங்கள், அதுவும் பச்சை பழம்தான். கரெக்டாக இது நம்ம சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நாள்லேயே அதுவும் வந்து வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீப்பாக அறுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றலாம். பின்னாடி இருக்கிறது ஒரு தார் இருக்குது பாருங்கள், அது வந்து பஜ்ஜிக்காய், அந்த மொந்தங்காயின்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுதான். அது ஒரு 2 தார் போட்டிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக வந்து வாழை மரத்தில் சீப்பு அப்படியே இந்த வாழைக்குலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இது வந்து நம்ம உள்ள தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கட்டிகிட்ருக்கோம். அதாவது தொட்டி கட்டிகிட்ருக்கோம். எங்கள் பாப்பாங்க 2 பேரும் இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ன்ட்டு தான் இருப்பாளுங்க. 2 பேர்த்துக்கும் நீச்சல் பழகிறதுக்காக கட்டிகிட்ருக்கோம். நம்மளோட கிணத்துல பார்த்திங்கன்னா படி கிடையாது. அதனால வந்து கிணத்துல 2 பேர்த்துக்கு பழக்கி விட முடியாது. அதனால் சரி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தொட்டி கட்டிகிட்ருக்கோம். இப்படி இந்த மேலே வந்து நிலத்தொட்டியை கட்டுறப்ப வந்து தண்ணியை வந்து நம்ம மரத்துக்கெல்லாமே எடுத்து விட்டுறலாம். வேடகாலம் வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம வந்து போர் இருக்குது, தண்ணியை தொட்டியில் விட்டு மரத்துக்கெல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். அதனால் 2 பர்பஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கட்டிட்டோம். பார்த்திங்கன்னா 20க்கு 5, நீளம் வந்து 20 அடி, ஹைட் 5, அகலமும் 5 அடி. இது வந்து படி ரெடிமேடாகவே இப்படியே வாங்கி வச்சாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளில் வேலை முடிஞ்சிடும். விட்டுட்டா அப்புறம் 2 பேர்த்துக்கு ஒரே குஷி தாங்க. சும்மா அளவாக அவங்க இடுப்பளவுக்கு தண்ணி விட்டு உள்ளே இறக்கி விட்டுட்டோம்னா அவங்க வாட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. தொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே குஷியில் இருக்காளுங்க இங்கே 2 பேருமேன்னு. அடுத்து நம்ம கத்திரி செடி பாருங்கள். இது ஒரு செடி மட்டும் தனியாக எங்கிட்ட வச்சுருக்கோம். இந்த பீட்ரூட் கொய்யா செடிக்கு பக்கத்தாடி கூடவே சரி ஒன்று வந்துட்டு போகுதுன்னு சொல்லி வச்சாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா 5-6 பிஞ்சு நல்லா குண்டு குண்டாக வந்துருந்தது. இது காய் கொஞ்சம் நல்லா பெருங்காயாக வருங்க. குழம்புக்கெல்லாமே எல்லாத்துக்குமே போடலாம், சூப்பராக இருக்கும், நல்ல சதைப்பிடிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம ரெட் வாட்டர் ஆப்பிள். இது பூ வந்து மரம் ஃபுல்லாக வைக்கிது, ஆனால் காயே ஆகிறதில்ல, அப்படியே உதிர்ந்து போயிடுதுங்க. என்ன காரணம்னே தெரியல. கீழே பாருங்கள், இந்த மொட்டு ஃபுல்லாக எப்படி கொட்டி கிடக்குதுன்னு. இது எதனாலனே எனக்கும் தெரியல. நானும் 2-3 பக்கம் கேட்ட வரைக்கும் இந்த ரெட் வாட்டர் ஆப்பிள் தாங்க இந்தளவு மோசமாக இருக்குது. பூ வந்து நிறைய கொட்டி வீணாக போயிடுது. ஆனால் இது வைக்கிற பூவுக்கெல்லாம் பறித்தோம் அப்படின்னா ஒரு சாக்கு பை நிறைய பறிக்கணும், அந்தளவு காய் வரணும். அவ்வளோ பூ எல்லாம் வேஸ்ட்டாக கொட்டுது. இந்த தடவையாவது பார்க்கல, ஏதோ ஒரு 2-3 காயாவது காய்க்குமான்னு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.